சித்த வைத்தியம் பண்ணிவிட்டு பாரம்பரிய சித்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்கேன். பையனை வந்து திண்டுக்கல் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8வது ஸ்கூல் சேர்த்து விட்ருக்கேன். நேற்று ஏதோ பசங்க விளாண்டு ஏதோ வேறொருத்தவங்க விளாண்டுருப்பாங்க இருக்கு. அந்த பிரச்சனை எங்களுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணிட்டா வேறொருத்தவங்க பண்ணியிருப்பாங்க இருக்கு. பையனை வேணாம் மென்ஷன் பண்ணி ஏற்கனவே ரொம்ப நாள் அந்த ஏதோ ஜாதி மோட்டிவாக என்னன்னு தெரியல, ஆனால் சொல்லியே அடிச்சிருக்காருங்க. அடித்து அந்த பெரம்பே 2ஆக உடஞ்சி நான் இப்போ லஞ்ச் கொடுக்கலான்னு இப்போ போனீங்க பார்த்தா பையன் போனோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே சுருண்டு விழுந்துட்டான். ஹெட்மாஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன், சார் இந்த மாதிரி தாய் தந்தையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி வேறு பசங்க சொன்னதுக்கு பையனை அடித்து நெஞ்சு அப்படின்னு ஃபுல்லாக வந்து பெரம்பு அடிப்பட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் 2ஆக பெரம்பு உடஞ்சி போச்சான். நான் அது கூட ஒன்றும் சொல்ல, ஆசிரியர் கண்டிக்கிறது நல்ல விஷயந்தான், அதை வந்து நான் ஒன்றும் தவறாக சொல்லலைங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுங்க, எங்கே வேணாலும் கேஸ் கொடுத்துக்க, நீ இந்த ஊருக்காரன் தானே, இன்னும் ஜாதிக்காரன் தானே, உன்னால் என்ன முடியும். 2வது சில அசிங்கமான வார்த்தைகள். ஒரு ஆசிரியர் இந்த வார்த்தையை சொன்னால் அந்த படிக்கக்கூடிய மாணவன் அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி போவான்? இவர்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர் என்ன நிலைமை ஆகுவாங்க? இவர் ஆசிரியருக்குள்ள தகுதியே கிடையாது, புரியுதாங்க? கோத்தாவை கூட்டிட்டு வா, ஒப்பனை கூட்டிட்டு வா, இன்னும் வந்து உனக்கு அங்கே முடிய முளைக்கல, நீ எல்லாம் என்ன ஏது? ஆசிரியர் கண்டிக்கிறது நல்லா வரவேற்கத்தக்கதுங்க. ஜாதியை சொல்லி வந்துருவாங்க, கட்ட பஞ்சாயத்துக்காரங்க, உன்னால என்ன முடியுமோ பார்த்துக்கங்கடா அப்படின்னு. நான் போய் அப்படியும் அடிபட்டு அவன் அன்கான்சியஸில் அவன் மயக்கப்படுற நிலைமையில சொல்லியும் கூட நான் முதல்வர்கிட்ட போய் சொன்னேன், ஐயா இந்த மாதிரிங்க அப்படி, அதாவது குழந்தைய கண்ணிங்க நான் வேணான்னு சொல்லலை, ஆனால் பேரண்ட்ஸை தரக்குறைவாகவும் தீய வார்த்தைகள் சொன்னாலும் அந்த குழந்தைகளுக்கு வந்து இவர் ஒரு வழிகாட்டுதல், இவர்கிட்ட ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டுதல், கடவுளுக்கு சமம். அவரே வந்து ஜாதியினுடைய ஒரு இதையும் தீய வார்த்தைகளையும் தாய் தந்தையரும் குழந்தைய கண்டிக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, ரைட்டு தான். எங்களை பேரண்ட்ஸுகளை வந்து அவர் பேசக்கூடியதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடைக்கிறது. நெஞ்சில போய் அந்த பெரம்பே உடஞ்சிச்சு, 2ஆ உடஞ்சிருச்சாங்க, அந்த குச்சியை உடஞ்சிருச்சாங்க. அந்த ஆசிரியர் தனசேகரன் உடற்கல்வி ஆசிரியர் நேத்து இன்ஃபார்ம் பண்ணா இன்னைக்கு வந்து அதை வச்சு பிரச்சனை நடந்ததுக்கு என் பையனுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லையா? பிரச்சனை நடந்ததுக்கு என் பையனுக்கு எதுவுமே தெரியாத, பாத்ரூம் போற வழியில போன பையன் எல்லாம் மொத்தமா திருன்னு ஒடியாரவு, இவனை ஓடணும்னு சொல்லியிருக்காங்க, நான் ஏப்பா ஓடணும்னு சொல்லி கேட்டதுக்கு நேத்து நடந்த ஒரு விஷயம், இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு என் பையனை நெஞ்சில குச்சியை வச்சு அடிச்சு குச்சியே 2ஆ உடஞ்சு அவன் நெஞ்சு ஃபுல்லா அப்படியே தடுப்பா இருக்கு, அந்த காயம் நெஞ்சு வலிக்குது, இப்ப மூச்சு விட முடியலன்ற. என் பையனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இவங்க பதில் சொல்லிடுவாங்களா? அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் பேரண்ட்ஸ் எங்களை வர சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை எதுவும் கண்டிக்கணுமா கண்டிக்க கூடாதுங்களாங்க? படிக்கிற விஷயத்துல ஸ்கூல்ல நடவடிக்கை எடுக்கணும் விட்டதுன்னா இப்படி என் பிள்ளைக்கு இப்ப ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நானு? இவர் சாப்பாடு கொண்டு போகவும் தான் இந்த விஷயமும் தெரியுது. அது இது எந்த ஊரு என்ன ஏது ஊர் பேரு, ஊர்ல இருக்க ஜாதி பேரு, இந்த ஊருக்காரன அவர் ஒரு டாக்டர் படிச்சவர், பிள்ளைங்களை எப்படி ஒரு ஊராவே இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்து பண்ற ஊராவே இருக்கட்டும், எல்லாரையுமே அந்த மாதிரி சொல்லி ஒரு படிக்கிற பையன்ல எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக தானே ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அவரே வாத்தியாரே ஜாதி பேரை சொல்லி வைய, கெட்ட வார்த்தை சொல்லி வைய. இப்ப அவனை அவங்க வர சொல்றாங்க மேடம், வர சொல்லுவான், அவன் பிள்ளைக்கு பதில் சொல்லி ஆகணும், அவன் பேசுனதுக்கான பதில் சொல்லி. அவன் எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் கூட நான் பாத்துக்கிறேன், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் இப்ப வரட்டும், அவன் பதில் சொல்லட்டும்.